அதனால உங்களுக்கு தெரியாத விஷயம் 60 வயசாவது அந்த அசோலுக்கு 60 வயசுல 2 புள்ள பெத்துக்கிறாங்க. அந்த சந்திரன் சூரியன் போல என்ன பண்றது? எனக்கு நான் புள்ள இல்ல. ஆமா நான் வடமலை போட்டு கூட போட்டு பக்கத்துல படுத்துக்கிறேன். இந்த நேரத்துல வாங்க இந்த 10 நாள் போட காப்பு கட்டிக்கிறார். அப்புறம் போட்டு கட்டுங்க. அவரு கூட புள்ளக்கு கிடைக்கல. இந்த நேரத்துல மாமா கூட ஒரு 10 நாள் படுத்துக்கிறேன். இங்க படுக்காதா? அங்க சங்கராபணி ஆத்து வர சவுத் ஆப்பிரிக்கா வருது. அங்க தள்ளிட்டு அங்கேயே அவர் பள்ளி அவரு கூட பட்டு புள்ள வரல. அவர் செவப்பு கட்டி போறாரு பாரு. அவரு ஒரு நாள் போட்டு பார்த்தேன். அந்த வகையிலும் புள்ள இல்ல. நாயை போட்டு பார்த்தேன். அந்த வகையிலும் புள்ள இல்ல. எந்த நாய் போட்டு பார்த்தேன்? நம்மள புள்ள கிடையாது. போய் நான் போய் போமா வாங்கடி வாங்கடி அடி அசோதா அசோதா போங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கறமா. அம்மா வாருங்கள். பாருங்கள் கோயிலும் மகளே ஒரு செம்பு இருக்கணும். ஆமா புரியுதா? செம்பா இருந்தா தான் இவனுக்கு 60 வயசு ஆகுது. இந்த வயசுல நான் வீட்டுக்கு வர்றேன். இவனுக்கு எல்லாம் அறிவு இல்ல புத்தி இல்ல. எங்களுக்கெல்லாம் குழந்தை கிடையாது. அதனால ஏதாவது புள்ள பெத்து வச்சுக்கேன். அந்த புள்ளைய பார்த்து நான் கொஞ்சம் ஆமா சும்மா சும்மா கூப்பிடுற நீ கூட்டமாக பத்தி அத்தை மாமி எல்லாம் பாரு. என்ன பண்ணணும் எது பண்ணணும் சின்னம்மா மனவீரியம்மா விட்டாளம்மா கும்பலவதிரா கண்ணா உன்னை பாக்கணுமா? பொறுமை சினிமாலாம் வந்துக்கிறாங்களா? என்னம்மா இந்த குரல் ஒரு மாதிரி இருக்குது. ஓ பொறுமா நீ தூக்குறன்னு சொல்லிட்டு கே போட்டு வச்சு போன ஊர்ல பண்ண மாதிரி என் கண்ணின் அம்மா என்னம்மா நிறைய நகை நீ மாட்டிக்கிற நீ மட்டும் அது அப்படிதான். அதெல்லாம் லேசுலாம் அப்படியே நகையை செஞ்சிருப்பாரு நீ சாமார்த்து நீ எங்க சாப்பாடு அம்மா இது என்னம்மா இது போராட்டம் ஆவிடாது. அம்மா பாச்சுமா அதுல போர் போட்டு பீர் பாரு. ஐயோ பாச்சு பார்த்தா அண்ணாவையா அம்மா அம்மா பாத்து பதமா உட்காரியா தர்பூசணி மாதிரி வெட்டி உட்காரு. இது பாரு நான் தூங்கினா உட்கார வைக்கணுமா? அவ்வளோ பாரு உட்காந்து நாங்கள் நாயம் பேசுறோம். இது என்னம்மா இது? அது பாச்சு அண்ணா பையா பாரு டேய் அண்ணா பையா இட்லிக்கு மாவு பெய்யா ஓ கண்ணா எப்பா தாமா முகுந்தா தப்பலம்மா முகுந்தா முகுந்தா
இது என்னம்மா இது? இதுதான் கம்பளு. இது என்னது? இது நெக்லஸ். இது என்னது? இது தாலி. இது என்னம்மா இது? இதான் பாஜி. பாச்சி. அம்மா பாச்சி. அம்மா அம்மாட்ட இருக்குதுடா பாச்சி. பாச்சி தான் வர மாட்டேது. பாச்சி போட் பட்டாலா இப்ப பீர் பால் வராது. வராது, எப்பவுமே வராது. என்ன ஓடு போனுக்கு ஏத்த ஆள் வருது சாமி. அந்த ஆள் தான். கண்ணா என்னடா அம்மா மத்த அம்மா பூரா ஆயம்மா பூரா சப்பிச்சுவோம். ஓ ஒருத்தி கூட தூக்க மாட்டாளு. வேணும் இது என்னம்மா? இது கொண்டை. ஏன் கொண்டையில புது பூ வச்சுனார்ல? அது வேணாம், அது வாடி போடும். ஆமா. இது என்னம்மா? கம்மலு. கம்மலு நீ துண்டுறது வாங்கி சொன்னாங்க. மனசுல சூதுவாதம் இருக்கு. வராம போச்சு மாட்டேங்குது. என்னம்மா கல்லு மறிக்குது? பாச்சி ஆச்சு வேணுமா? அம்மா ஆச்சுமா. எதுக்கு ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு. அம்மா நிறைய பாச்சு கொடுத்தாம்மா. ஓடு ரொம்பிச்சுமா. குமார் வந்தான் இல்ல குமார் வந்தான் இருந்தா நான் மட்டும் கால் ஜாட்டி நினைக்காத. சுபேஜயம் நாட்டு நாடு என்னாட்டு முன்னாடி மச்ச நாட்டு சம்பந்தி இதே மொழியினோடு நினைத்து சேர்ந்த முன்னாள் ஒன்றிய கவுன்சிலராக வழங்கக்கூடிய எல் கண்ணன் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் மூலியமாக பகவான் பார்த்து ₹1,00,000 ₹101 சுபேஜியும் அன்னர் குடும்பத்திலே ஆண்டவனும் அம்மனும் இருந்து அருளையும் பொருளையும் வாரி வழங்க வேண்டும் என்று ஆண்டவனையும் அம்மனையும் வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்திருந்தோம். சுபேஜி ஓ அண்ணா அங்க பெரியமா சினிமாலாம் வந்தாலும் இல்ல அவங்க வீட்டுல நிறைய தயிர் பாய்ச்சி எல்லாம் வச்சுக்கிறாங்களாம். போலாமா? அண்ணா வாடா ஓடி வாடா அண்ணா ஓடி வாடா அட ஓடி வாடா அண்ணா ஓடி வாடா அந்த ஊரையும் தயிர் பால் வெண்ணை உண்ண வாடா அட உண்ண வாடா அண்ணாவை பார்த்தாயா உரியில தயிர் பால் வெண்ணெய் எல்லாம் இல்ல உயரமா இருக்குது எட்டலையா அட உரை கவுத்தி நீயும் போடி அத மரம் வரலுக்கு பாத்தியா அட உரை கவித்து நீயும் போடி இந்த உரியில் தயிர் இருக்குது பாரு அந்த உரை கவித்து நீயும் போடி
ஐ முத்தா நீ சாப்பிடுறியா? விடுங்க. நல்லா இருக்குது, நல்ல தயிர். நீ யாரோ ஒரு ஆளுக்கு செஞ்ச வேலை மாதிரி இருக்குது. அவன் வாயில என்ன அவன் வாயில வச்சிருந்தா என் வாயில வச்சிட்டேன்டி. நான் என்ன சொல்றேன்னா, கேட்டியா? நான் சொல்ல விட்டு போனமே. ஆமா, நான் சொல்ல விட்டு யாரோ ஒரு சிறு பையன் அடியை போல இருந்ததுல. நான் சொல்ல போய் பார்ப்போம். நல்லா இருக்க உனக்கு கணக்கு ஆண்டு விட்டு மூளை திருடி தூண்டு சேங்கு கேளு. கண்ணா உன் புள்ள கொண்டா. ஐயா பாய் பாய் தயிர் பால் வந்து திருடி தின்னியாப்பா. ஆமா அது வந்து சும்மா சும்மா தூக்கத்துல எழுப்பினாகுற. அம்மா மாத்திரா. சும்மா சும்மா தூக்கத்துல எழுப்பினாகுது. அம்மா மாத்திரா. ஐயோ 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 சும்மா 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 கை வச்சுன்னா வீட்டுக்கு வந்தான். டேய் யாரு? உங்க வீட்லயா? யாரு? இங்க வாயா, இங்க வாயா. உங்க வீட்டுக்கு யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? யார்? அடி கண்டவள் யாரு? உங்க வீட்டு கண்டவள் உண்டக கூறி. இவங்க வீட்டு நான் எப்ப போனேன்? இவள் என்ன பண்றாளோ? இவள் தண்டி பாஜாரி போல் இவள் சாதி பழக்கம் காட்டி ஜாதி பழகம் எங்க அம்மா சண்டை பாருங்க. அடி தண்டு பாஜாரியை போல் உங்க ஜாதி பழக்கம் காட்டி அடி சண்டைக்கு வருகிறீர். அடி தாசி போல் கை நீட்டி எங்க அம்மா பாக்குறேன். வாங்கடி சண்டைக்கு எங்க அம்மா விட்டு வர்றீங்களா? யாருட்டு வரீங்க? ஏமாத்துறீங்களா எங்க அம்மாவா? இல்ல இது கூட உங்க வீட்டு தயிர் கிடையாது. எங்க வீட்டுல மாடு இல்ல, எங்க வீட்டுல பாச்சு இல்ல, எங்க வீட்டுல எங்க அம்மா என் வீட்டுக்கு வந்த தயிர் குடிச்சா தயிர் ஊத்திட்டு போன. அது அவனோ கேளு. எங்க அம்மாவுக்கு எங்க அம்மா பால் தயிர். அது மேலே குடி வாங்குறோம்ல. ஏன் எப்படி பிடிப்பாங்க? என்ன கடி நினைச்சுக்கிறீங்க? என்ன கடி கேட்க? அம்மா நீ பயப்படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ராயா கிட்ட வந்து பேசலாம். ஒரே 10 மாத்திரை போட்டீங்கன்னா ஒரே முட்டை தூக்கிடுவீங்க. ஓ அண்ணா ஐயா அண்ணா வாடா
எந்த பெண்ணே வாடா நம்ம அம்மா கிட்ட வந்து கோல் போட்டு விட்டாலும்ல அவளை நீங்க சும்மா விடக்கூடாது. அட கண்ணா வாடா எந்த பெண்ணே வாடா அட சொன்னேனா கண்ணா சொன்னேனா அந்த கோலையரை பங்கு செய்ய சொன்னேனா அட சொன்னேனா. இவ்வளவுலாம் தயிர் பால் திருடுறதோட கிடையாது. இவ்வளவுலாம் என்ன பண்ணணும், ஒரு வழி ஆகணும். என்ன பண்ணணும், இவனுக்கு காலைல எழுந்து பார்க்கும்போது அவன் ஆம்படியா கூட இவளுக்கு படுத்துட கூடாது, வேற ஒரு ஆள் கூட படுத்துடணும். அட ஒருவன் பெஞ்சாதியை ஒருவன் இடத்தில் விட்டு அட ஒருவன் பெஞ்சாதியை ஒருவன் இடத்தில் விட்டு அட துஷ்ட தலங்க செய்ய அட துஷ்ட தலங்கள் செய்ய சுதந்திரே. அது மட்டும் கிடையாது, அங்க நாம பிடிப்போம் பத்தியா அந்த தண்ணி பாம்பு தேளு பூரா இவ்வளவு எல்லாத்திலயும் ஒரு ஒரு ஆள் பாவாடல விடுறா. அட தேளு பூரா அண்ணா தேளு பூரா அடி தேளு பூரா அண்ணா தேளு பூரா அண்ணா பையா அந்த தவளை பித்தல் தவளை அதுக்கு தூக்கிடை. போலாம். ஆமா அதுக்காக தான் கரெக்டா இருக்கும். ஐ இந்த வயசு பானியா ஓ அடிக்காது உங்க தில்லாது. ஐயா நடிக்காதீர் மாமி என்னை மத்தா ஐயா இடிக்காது மாமி இது அடிக்காதீர் அடிக்காது இது அடிபட்ட திராகம் இல்லை. கொலை கொள்ளணும் என்னமா உளி கொட்டுறாவ இது மேடி ஊரா முடி தவளை வாங்கி வச்சு நீ பொண்ணாடு வித்த காட்டுறியா? அம்மா இவ்வளவு இவ்வளவு வந்து இவ்வளவு அம்மா பை போடுறாளுமா பை போடுறாங்க. அம்மா இவள் வீதியில போகும்போது வண்ணத்தாரேன் வாடா என்றாள். இவள் வீதியில போகும்போது வண்ணத்தாரேன் வாடா என்றாள். அம்மா இவன் என்ன பண்றா, என்ன சொன்னா? நான் எருவுல போயினா இருந்தேன்னா அப்ப ஏ கண்ணா ஏ கிருஷ்ணா வாடா சொல்லன்னு கூப்பிடுறா. வெண்ண தரன்றா. இவன் என்ன பண்றா, வாடா முத்தம் கூடுறான்னு இவன் கூப்பிடுறா. இந்த கொலையர் அழைக்கும் போது இவள் கொண்டையில் வண்டெடுத்தேன். இவள் கொலையர் அழைக்கும் போது இவள் கொண்டையில் வண்டெடுத்தேன். கொண்டையில வண்டெடுத்தேன். என்ன பண்றா, நான் இழப்பமாகறேன்னு சொல்லிட்டு என்ன போட்டு பேன் பூச்சி பார்க்க சொல்றாமாவா. என்ன தொட்டுக்குனே இருக்குன்றாலும் இவ்வளவு மண்ணு மேல கை வச்சுக்கிட்டா
நடுவினாக்குறாருமா உன் புள்ள எப்படியாப்பட்ட இவ கூட கூட்டாம என்ன மடியில் இல்ல நான் ஊரை விட்டு போறோம். நாங்க இருக்க மாட்டோம் இனி. கேளு ஐயா, பாத்து தாகாமொழி போட்டுட்டுமா மரகான் தெரு பாத்தே போறீங்க. அந்த நாய் ஏத்துட்டு போங்கடி. ஆள் இல்ல, கொண்டு போறியா நீ வா. ஏமா வரும் கிருஷ்ணா நீதா பிழைய நீ செய்யா வண்ணம் பிழைய நீ செய்யா வண்ணா ஓ அம்மா என்னை உரலில் கட்டி இணைங்கள் நீ அவர் வந்து நின்னுங்க மணிக்கிறப்ப சும்மா வந்து நின்னு போடும் போது நீ எங்கேயுமே போக கூடாது. அம்மா அடிக்காதம்மா ஓதுமா அடிக்காதம்மா ஓதுமா ஓதுமா கோவிந்து 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 கோ ஐயா மணிக்கிறே நலக்கிறே காரணம் என்ன என் தாயாவலன் கூடிய அசோதை அந்த வீட்டுக்கு செல்லக்கூடாது அப்படி என்று என்னை உரலிலே கட்டி வைத்து அடிக்கவும் அந்த உரலிலே கட்டி இருந்த என்னை எப்படியாகலும் நான் அகன்று கிளம்ப வேண்டும் அப்படி என்பதற்காகவே இதோ அந்த கட்டோடு வந்து நீங்கள் இருவரும் மருத மரமா இருந்தீங்க அதுல மோதனை ஆனா நீங்கள் மருத மரமா இருந்தது சாப விமோச்சனம் அடைந்திருக்கிறீங்க அது காரணம் என்னவென்றால் ஏற்கனவே காலத்திலே நாரத மகாமுனிவர் வரும் வழியிலே ஒரு மடிவிலே நீங்கள் இருவரும் குபேரனுடைய பிள்ளைகள். இருவரும் மடிவிலே இறங்கி ஆடை இல்லாமல் அம்மனமாக அந்த வழியாக வந்த நாரத மகாமுனிவர் பார்த்து அட பாதகர்களே நீங்கள் குபேரனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆடை இல்லாமல் அம்மனமாக குளித்துக் கொண்டிருக்கிறீர்களே அதனால ஒரு மரத்தை போல இருந்ததுனால நீங்கள் மருத மரமா சாபம் கொடுத்தார் அந்த சாப விமோசனம் எப்பொழுது நிறைவேறும் என்று கேட்கும் பொழுது இறைவன் நாராயணனுடைய பாதம் பட்டால் நிறைவேறும் என்று அவர் உழைத்து சென்றாரு இப்பொழுது நான் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்து என்னுடைய பாதமானது அந்த மருத மரம் விட்டது அதனால உங்களுக்கு சாப விமோசனம் அடைந்தீர்கள் நீங்கள் போய் எங்க குபேரப்பட்டணம் போய் வரணும்